ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மை வழி நடத்தி கடந்த 4 மாதங்கள் நம்மை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு அடைக்கலமான தேவனாக, ஹல்லேலூயா, நமக்கு ஒரு அடைக்கலம் தரும் தேவனாக அவர் இருப்பாராக. நம்முடைய கர்த்தர் நமக்கு அடைக்கலமானவராய் இருக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரே நமக்கு அடைக்கலம். நாம் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது நமக்கு அநேக நேரத்தில் நேரிடுகிற பல விஷயங்களை வைத்து கொண்டு நாம் அநேக வேளையிலே அவைகளை பெரிதாக எண்ணுகிறோம். ஆனால் கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக இந்த 62ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே தெளிவாக ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறது. என் உயர்ந்த அடைக்கலம் அவர்தான். என் உயர்ந்த அடைக்கலமானவர். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் அடைக்கலம் தேவனுக்குள் இருக்கிறது. இந்த உலகத்திலே அடைக்கலத்தை தேடி அல்ல. இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3-4 வசனங்கள் இந்த உலகத்தில் உள்ளவர்களும் உலகத்தில் உள்ள மக்களும் உலகத்தில் உள்ள செய்கையும் எப்படி இருக்கும் என்பதை குறித்து தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 62ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. என்னால் என் வாழ்க்கையிலே எனக்கு நேரிடுகிற எதுவாக இருந்தாலும் அது என்னை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. மனிதர்கள் பேசுகிற பேச்சு என்னை அசைக்க முடியாது. எனக்கு எதிராக எழும்புகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது என்னை அசைக்க முடியாது. சாத்தானின் தந்திரங்கள் என்னை அசைக்க முடியாது என்ற விசுவாசம் நமக்குள் வந்து நாம் செய்ய வேண்டியது, என் பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் என் தேவனுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் பலன் எங்க இருக்குது? தேவனுக்குள் இருக்கிறது. என் கன்மலை எங்க இருக்கிறது? அதுவும் அவருக்குள் இருக்கிறது. ஏனென்றால் அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. அப்போ என் அடைக்கலம் எங்க இருக்கிறது? தேவனுக்குள் இருக்கிறது. தேவனுக்குள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு உலகத்துக்குள் தேடினால், உலகத்துக்குள் சென்றால் உலகம் இன்னும் நம்மை காயப்படுத்துமே ஒழிய உலகம் ஒரு நாளும் ஆசீர்வாதத்துக்குள்ளேயோ அடைக்கலத்துக்குள்ளேயோ அன்புக்குள்ளேயோ கொண்டு வருவதில்லை. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிற நம்முடைய தேவனை இதே 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலும் இதை நாம் வாசிக்கிறோம். அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, என் உயர்ந்த அடைக்கலம். தாவீது தன்னுடைய அனுபவத்திலே தன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் வைத்து தனக்கு எதிராய் எழும்புகிறவர்கள் நிமித்தமாக அவர் சொல்லுகிறார், நான் சும்மா இருந்தாலும் சத்துரு எனக்கு எதிராக என்ன செய்கிறான்? எழும்புகிறான். எனக்கு எதிராக பேசுகிறவர்கள் எழும்புகிறார்கள். என்னை சுற்றிலும் அநேகர் எழும்புகிறார்கள். அப்ப நான் என்ன செய்வது என்றால், ஆண்டவரே எனக்கு அடைக்கலம்னு நான் போயிட்டேன். அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் தான் எனக்கு அடைக்கலம்னு நான் அவர்கிட்ட போயிட்டேன். ஏன்னா என் அடைக்கலம் தேவனுக்குள் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். அவருக்குள் சென்றேன். நான் இப்பொழுது அவருடைய அடைக்கலத்தில் நிலைத்திருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதைத்தான் நாம் உணர்ந்து கொண்டு அங்கே 37ஆம் சங்கீதம் 39ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். அப்போ ஆண்டவர் எப்பொழுதும் எப்படிப்பட்டவர்? 90ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு நீர் அடைக்கலமானவர். நீர்தான் எங்களுக்கு அடைக்கலம். யாருக்கு அந்த அடைக்கலம்? முதலாவதாக 62ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் பாருங்க. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். உங்க இருதயத்தை எங்க ஊற்றிடணுமா? அவர் சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். அப்படி சொல்லிட்டு அங்க சொல்லி இருக்குது, தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கு. அல்லேலூயா. அப்ப யாருடைய வாழ்க்கையிலே அவர் அடைக்கலமாய் இருக்க போகிறார் என்றால், அவரை நம்பி அவரிடத்தில் யாருடைய இருதயம் ஊற்றப்படுகிறதோ. இருதயம் ஊற்றப்படுதல் என்றால் என்ன? நம்முடைய மனது, எண்ணம், ஏக்கம், யோசனை எல்லாம் சேர்ந்தது தான் என்னது? இருதயம். அப்படி வச்சுக்குவோம். அப்போ அந்த இருதயத்தில் எப்பேற்பட்ட எண்ணங்கள் எப்படி வந்தாலும், எந்த காயங்களோ
எப்படியெல்லாம் என்னெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ எல்லாத்தையும் சேர்த்து எங்கே கொண்டே வச்சிடணுமா? அவர்கிட்ட போய் ஊற்றிடணுமா? அவர்கிட்ட ஊற்றி விட்டீர்கள் என்றால் அவர் அதை, அதனால தான் அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். மத்தேயு 11:29-30 வசனம் தான் ரொம்ப முக்கியம். அவர் அங்கே சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய சுமை லகுவாக இருக்கிறது. உங்கள் பெரிய பார சுமையை உங்களிடத்தில் எப்பேற்பட்ட பாரமாக இருந்தாலும் சரி, அந்த பார சுமையை என்னிடத்தில் என்ன செய்து விடுங்கள், கொடுத்து விடுங்கள். 29ஆம் வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டோன்னா உலக மனுஷன் மாதிரி சிந்திக்கவோ பேசவோ யோசிக்கவோ, ஒரு பிரச்சனைனா உலக மனுஷர்கள் தேவனை அறியாதவர்கள் செயல்படுறது மாதிரி நம்ம ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது. நம்ம மாம்சத்தில் தானே வாழ்கிறோம், இந்த உலகத்தில் தானே வாழ்கிறோம் அப்படின்னு வார்த்தையே வரக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகிக்கப்பட்டு ஆவிக்குள் ஆக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் யாரு? ஆவிக்குள் ஆக்கப்பட்டு உலகத்தில் வாழ்கிறவங்க. நம்ம இன்னும் ஆவிக்குள் ஆக்கப்பட்டு மறுரூபம் தான் ஆவலே ஒழிய, ஆவிக்குள் ஆக்கப்பட்டு எல்லாரும் எங்கே இருக்கோம்? உலகத்தில் தான் இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் மனிதனைப் போல, உலக சக மனிதனைப் போல, அடுத்த மனிதனைப் போல, அல்லது அபிஷேகிக்கப்படாத தேவனை அறியாத மனிதனைப் போல உணர்வுகள் நமக்கு வரலாம். ஆனால் வரும் பொழுதெல்லாம் நாம் எங்கே போயிடணும்? தேவனுக்குள் போயிடணும். ஏன்னா என்னுடைய அடைக்கலம் அங்கே தான் இருக்குது, என்னுடைய பலன் அங்கே தான் இருக்குது. அவர் சொல்கிறாரு 7ஆம் வசனத்தில், பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. 62:7. அப்போ இன்றைக்கி நீங்கள் நானும் என்ன ஃபீல் பண்ணுறோம், என்ன யோசிக்கிறோம்? அப்போ சாத்தானுடைய தந்திரம் என்னவா இருக்குன்னா, உலகத்தை போல சிந்திக்க வைத்து, உலக காரியங்களைப் போல சிந்திக்க வைத்து, உலகத்தில் உள்ள எல்லா விதமான உறவுகளைப் போல நம்மையும் சிந்திக்க வைத்து, நம்மை வேதனைக்குள் ஆக்குவதும், மன வருத்தத்துக்குள் ஆக்குவதும், மன சஞ்சலத்துக்குள் ஆக்குவதும் அவனுடைய தந்திரம். அப்போ நாம் எல்லாரும் அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே வந்தாச்சு. அவர் ஏரியாவுக்குள்ளே வந்தாச்சுன்னா அங்கே எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். அவர் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு வேறு மாதிரி என்ன செய்யக்கூடாது? யோசிக்கக்கூடாது. அவர் ஏரியாக்குள்ளே வந்துட்டு வேற காரியத்தை செயல்படுத்தக்கூடாது. அங்கே தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவள் பதில் சொல்லுகிறார். அன்னாள் இவ்விதமாய் பதில் சொல்லுகிறாள், அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசத்தாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை என்ன செய்தேன்? ஊற்றிவிட்டேன். என் பிரச்சனைக்கு தீர்வு என் கணவர் தர முடியல, என் பிரச்சனைக்கு தீர்வு என்னை சார்ந்தவர்கள் தர முடியவில்லை, என் பிரச்சனைக்கு தீர்வு என் தேவன் ஒருவரே தருவார் என்பதை அறிந்தபடியால், தேவனுக்குள் எல்லாம் இருக்கிறது என்பதை நான் அறிந்தபடியால் தேவனுக்குள் வந்து நான் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அப்போ முதலாவதாக இருதயத்தை ஊற்றுகிறவர்களுக்கு அடைக்கலாம். இரண்டாவதாக 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் பாருங்க, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இரண்டாவது, யார் அடைக்கலத்தில் வைத்திருப்பார்? யார் அடைக்கலத்துக்குள் இருக்கலாம் என்றால் அறிந்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் அவரை குறித்து வாசிக்கிறோம், ஆனால் ஒழுங்காக அறிய மாட்டோம். தேவனை குறித்து அறிந்தவர்கள் துக்கப்பட மாட்டார்கள், தேவனை குறித்து அறிந்தவர்கள் வேதனைப்பட மாட்டார்கள், தேவனை குறித்து அறிந்தவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அவர் தான் எல்லான்னு தெரிஞ்ச பிறகு அதை செய்ய முடியாது. நிறைய நேரம் நம்மளை பிசாசினுடைய தந்திரம் எல்லா சூழ்நிலையிலும் அப்படி செய்வதை நீங்கள் உணர்ந்து பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் உங்களை கொஞ்சம் ஒரு ஸ்கேன் பண்ணி நம்மளும் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கோமா அப்படின்னு ஒரு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, சில நேரம் பாருங்கள் அந்த தந்திரத்தில் விழுந்திருப்போம். இன்றைக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவருடைய அடைக்கலத்துக்குள் வந்த பிறகு வேறு எதை குறித்தும் சிந்திக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறபடினால தான். அப்போ அந்த அறிந்திருக்கிற காரியம் பாருங்க, யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு புரிய முடியுது.
என் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் என் ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியுது. நம்ம உடனே என்ன நினைப்போம், ஆண்டவர் யாருன்னு தெரியுதுன்னா அப்போ ஏன் இதை அனுமதிச்சாருன்னு அப்படி கேள்வியை தான் கேட்போம். எல்லாமே காரணமாக தான் இருக்கும். 42ஆம் அதிகாரம் யோபு 42:2 அவர் சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை. அதான் முக்கியம். நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா எதுக்கு அனுமதிச்சிருக்காரு, எதுக்கு இது நடக்கு, ஏன் இப்படி ஆச்சு, அறிஞ்சிருக்கீங்களா? அறிந்தால் நாம் எப்படி இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். இதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ரைட்டு, நான் அதை சகித்து கொள்வேன், நான் அதை ஒத்துக்கொள்வேன், நான் அதை ஏற்றுக்கொள்வேன். அப்போ என் தேவன் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கும் போது அவரே எல்லாத்தையும் செய்வார. அப்போ என்னுடையது எல்லாம் தேவனுக்குள் இருக்கும்போது, அவர் தான் என் அடைக்கலாம் என்பது நான் புரிந்திருக்கும் போது நான் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்லுகிறார், ஆடுகள் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அது ஒழுங்காக பின் செல்லு. ஒரு ஆடு ஒழுங்காக மேய்ப்பனுக்கு பின்னால் கரெக்டாக போயிடுதான். ஆனால் மேய்ப்பன் முன்னால் போகிறான், இது பின்னால் போகுது. திரும்பி பார்த்தா ஒருத்தரும் கிடையாது. ஆனால் திரும்பி பார்க்காம அது போயிட்டே இருக்கு பாருங்க. ஆடு மேய்க்கிறவங்க பார்த்தீங்கன்னா மேய்ப்பன் முன்னால் போயிட்டு இருக்கிறார், பின்னால் ஒருத்தரும் வரல. ஆனால் ஆடு முன்னால் மட்டும் பார்த்து போயிட்டுருக்கு. பின்னால் இருந்து ஆபத்து வருதா, நான் அதை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன, என் மேய்ப்பன் முன்னால் செல்லுகிறார். அதான் அடைக்கலம். அந்த அடைக்கலத்தை உணர்வேன் என்றால் நிச்சயமாக கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவராய் இருப்பார். அப்போ எப்படி ஒரு மேய்ப்பன் அறிந்திருக்கிறானோ அதுபோல யோவான் 10:14 அவர் சொல்லுகிறார், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். பிதா என்ன அறிஞ்சிருக்கிறாரு, நான் பிதாவை அறிஞ்சிருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அப்படி அறிஞ்சிருக்கிறது போல 15ஆம் வசனம், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அந்த அறிதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மூன்றாவதாக 28ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், கர்த்தர் அவர்களுடைய பலன். கர்த்தர் தான் யாருங்க? பலன். நம்ம ஏற்கனவே 62:7 வாசித்தோம், பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது என்று. இங்கே நாம் வாசிக்கிறோம் 28:8 கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு ஆரணான அடைக்கலம். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் தான் யாரு? ஆரணான அடைக்கல். அவர் அடைக்கலத்தில் வந்த பிறகு சேஃப்டி அண்ட் செக்யூர். சில இடங்களில் கம்யூனிட்டி கேட்டட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சும்மா எல்லோரும் உள்ளே வர முடியாது. ஒரு வாட்ச்மேன் உட்காந்துருப்பார், அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டு, இந்த வீட்டுக்கு போகிறேன், இந்த மாடியில் இந்த ஓனரு அவர் பேர் இதுக்கு தான் போகிறேன். அவன் உடனே அடுத்த கேள்வி, போகிறதெல்லாம் இருக்கட்டும், நீ யாருன்னு கேட்கான். அது உங்கள் சொந்தக்காரங்க வீடாக இருந்தாலும் சரி, உங்கள் மகள் வீடாக இருந்தாலும் சரி, எவர் வீடாக இருந்தாலும் சரி, எங்கே சொல்லிட்டு தான் போனோம். அது பேர் தாங்க ஒரு சாதாரண ஒரு கம்யூனிட்டி கேட்டட் ஒரு ஹவுஸுக்கே இவ்வளவு செக்யூர் இருக்கும்னா, நம்மளை படைத்த தேவனே நமக்கு அடைக்கலம்னு சொல்கிறாருன்னா அவர் எவ்வளோ செக்யூர் பண்ணியிருப்பார். அல்லேலூயா. அதை நான் ஃபீல் பண்ணால் தானே அதை புரிய முடியும். அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு யாரு? ஆரணான அடைக்கலம். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் அந்த அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதை தந்தபடினால தான் தாவீது தன் அனுபவத்தில் சொல்லுகிறார். 18ஆம் சங்கீதம் 50ஆம் வசனத்தில், தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து அவர் கிருபை செய்கிறார். அவர் ஏற்படுத்தின ராஜா தாவீது யாருங்க? அவர் ஏற்படுத்தின ராஜா. நீங்கள் நினைக்கிற மாதிரி வாக்கு பண்ணினவர் ராஜாவா உடனே அப்படி டைரக்டாலாம் ஆக்கல. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த தாவீதுக்கு 3 விதத்தில் அபிஷேகம் உண்டாயிற்று. தாவீதுக்கு 3 நிலையில் அபிஷேகம் உண்டாயிற்று. ஏன் அவனுக்கு 3 நிலை அபிஷேகம்? யார் ஒருவர் கர்த்தருக்குள்ளே நாம் வரும்போது நீங்கள் நினைப்பது போல நேரடியாக ஆண்டவர் வலது பார்சத்தில் உட்கார வைக்கவில்லை. ஒவ்வொரு ஸ்டெப்பாக கூட்டிகிட்டு போகிறார். நம்ம அதை புரியணுமே, அதை அறியணுமே. அடைக்கலத்தில் சரியாக இருந்தால் அந்த அபிஷேகம் பண்ணினவனுக்கு அவர் எப்படி அரணான அடைக்கலம் ஆகிறார் பாருங்க. முதல் அபிஷேகம் எங்கே வைக்கிறார்? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். எமங் ஃபேமிலி, குடும்பத்தார் மத்தியிலே, தன் சகோதரர்கள் மத்தியிலே ஒரு அபிஷேகத்தை அங்கே வைக்கிறார். அந்த அபிஷேகம் சகோதரர்கள் மத்தியில் அபிஷேகம். உங்கள் ஃபேமிலி, உங்கள் சொந்த பந்தம் எல்லார் மத்தியிலையும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங்.
எதுக்கு? அவர் உங்கள் அரண் என்பதை நிரூபிக்க. அது ஒரு ஸ்டெப். நீங்கள் அந்த அபிஷேகத்தில் சரியாய் நின்று விட்டீர்கள் என்றால், அந்த அபிஷேகத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி விட்டீர்கள் என்றால், அந்த அபிஷேகத்துக்குள்ளே சரியாக இருப்பீங்கன்னா 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி 2வது அபிஷேகம் வருகிறது. அது என்ன அபிஷேகம்? அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூத வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். 2வதாக என்ன அபிஷேகம் என்றால், ஒரு வம்சத்துக்கு அபிஷேகம். வம்சத்துக்கு என்றால் என்ன சொல்றது? ஒரு கம்யூனிட்டிக்கு, அங்கே கம்யூனிட்டி பிளெஸிங் அல்லது கம்யூனிட்டி அனாயிண்டிங் அப்படி வச்சுக்கோமா. ஒரு வம்சத்தாருக்கு, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு, ஒரு யூத வம்சத்துக்கு ஒரு அனாயிண்டிங் கொடுக்குறாருங்க. எடுத்த உடனே ராஜாவாகலை பாருங்க. குடும்பத்துக்குள்ள அபிஷேகம், குடும்பத்தார் மத்தியில். 2வது யூத கோத்திரத்து மத்தியிலே யூத ராஜசிங்கமாக, அவர் யூத ராஜசிங்கத்திற்கு அடையாளமாய் இருக்கிற அவருக்கு ஒரு அபிஷேகம் அங்கே உண்டாகிறது. 3வது அபிஷேகம் பாருங்க, 2 சாமுவேல் 5:3 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா! இது என்ன அபிஷேகம் என்றால், மொத்த சமஸ்த ராஜ்யாங்கத்துக்கும் தேசம் முழுமைக்கும் ஆளுமை செய்கிற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா! அப்போ அனாயிண்டிங்ல கூட ஒரு வகை இருக்கிறது பாருங்க. அப்போ ஆண்டவர் இந்த நாளிலே அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமாக இருக்கிறார். அப்படி அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த அரணுக்குள்ளே, இந்த அடைக்கலத்துக்குள்ளே, அவரே என் உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள்? அப்படி ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், அந்த அடைக்கலத்தை உணர்வீர்கள் என்றால், அவர் தருகிற அந்த அடைக்கலத்தினால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா! உங்களை அசைப்பதற்கு சத்துரு எவ்வளவு எழும்பினாலும் சரி, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. அசையாத உறுதியான கண்மலையாக இருப்பீர்கள். அவரால் ரட்சிப்பு உண்டாகி அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். God bless you.